ஜோதிடம்ன்ற விஷயத்த கொஞ்ச நாளாகவே நான் யூடியூப்பில் பார்த்துட்ருக்கேன். இந்த நாடி ஜோதிடம் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்துக்கிட்டு உங்களுடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் அப்பா அம்மாவுடைய பேர், நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, ஸோ அப்படின்ற எல்லா உங்களுடைய பாஸ்ட் இன்ஃபர்மேஷனை எக்ஸாக்ட்லி சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து நான் யூடியூப்பில் பார்க்கும்போது ரொம்பவே சர்ப்ரைசிங்காக இருந்தது. இந்த விஷயத்தை டைரெக்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்றதுக்காக நான் இப்போ கிளம்பி வைத்தீஸ்வரன் கோயில் போயிட்டுருக்கேன். நாடி ஜோசியம் படிக்கிறவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக சொல்லுவாங்க வேறு இடத்தோட கம்பேர் பண்ணும்போது. அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தான் ரொம்பவே ஃபேமஸ்ன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். அப்படி இருக்கும்பொழுது நம்ம வைத்தீஸ்வரன் கோயில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் கம்ப்ளீட்டான ஒரு பர்ஃபெக்டான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குன்றதுக்காக நான் இப்போ கிளம்பி வைத்தீஸ்வரன் கோயில் போயிட்டுருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டேஷன் வந்துட்டோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மயிலாடுதுறை ஜங்ஷனில் இருக்கிறேன். சுத்தமாக வழி எப்படின்னு தெரில, அது தேடி போயின்னு ஒருத்தர்கிட்ட கேட்டேன், ஒரு வழி சொல்லியிருக்காரு. ஸோ அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் போயின்னு. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போனதுக்கப்புறமா, அங்கே போய் இறங்கினதுக்கப்புறமா, அங்கே அந்த நாடி ஜோதிடம் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் விடவும் அங்கே வேலை செய்கிறவங்க, அங்கே சுற்றி இருக்கிறவங்களுடைய அந்த லிங்க், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் ரொம்பவே பயங்கரமாக இருந்தது. பொதுவாகவே அந்த வைத்தீஸ்வரன் கோயில்கிட்ட எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு சின்ன அது வந்து ஆக்சுவலாக ஒரு மெயின் ரோடு மாதிரி இருக்கும். அங்கே சுற்றியே நிறைய கடைங்க இருக்கும். எல்லா கடையிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாடி ஜோதிடம் படிக்கிறவங்க, அகஸ்திய நாடி, சிவநாடி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் போர்டு தான் இருக்கும். அங்கே வெளியவே பார்த்தீங்கன்னா கமிஷன் ஏஜென்சி நின்றுட்டு இருப்பாங்க. யாராவது வந்தீங்கன்னா வாங்க நாடி ஜோதிடம் பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. அங்கே எல்லாருமே ஓவரால் பார்த்தீங்கன்னா லிங்க்டாக இருப்பாங்க. நம்மளே கேட்குறாங்க, முன்னாடியே பேசிக்கிறாங்க. உங்களை வந்து அவர் ஓட்டிகிட்டு வந்துட்டு இருந்தார், அப்போ திடீர்னு பார்த்தா அவர் போயிட்டார், திடீர்னு இவர் ஓட்டிகிட்டு வந்துருந்தாருன்னு நம்ம முன்னாடியே நம்மக்கிட்ட அப்படி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய லிங்க், ஒரு செயின் ஆஃப் லிங்க் வந்து அங்கே நடந்துகிட்ருக்கு. ஸோ நீங்கள் ஏதாவது நீங்கள் பண்ணுறதா இருந்ததுன்னா நீங்கள் ரொம்பவே கேர்ஃபுல்லாக அங்கே பண்ண வேண்டியதாக இருக்கும். ரூமுக்கு போய் ஃப்ரெஷ்அப் ஆனதுக்கப்புறமா நான் கீழே வந்து மேனேஜர்கிட்ட கேட்டேன், சார் இந்த மாதிரி எனக்கு நாடி ஜோதிடம் பார்க்கறதுக்கு தான் நான் வந்திருக்கேன், எங்கே போய் பார்க்கட்டும் அப்படின்னு கேட்கும்போது அவரே ஒரு இடத்த எனக்கு சஜஸ்ட் பண்ணார். அந்த இடத்துக்கு நான் போனேன். ஸோ நான் வந்து அவர் ஏதாவது கரெக்டாக காட்டுவார்னு நினச்சி கேட்டேன். பட் திரும்பி கமிஷன் பேசிஸில் அவங்களும் எல்லாருமே, அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கமிஷன் பேசிஸில் தான். யாருமே வந்து உங்களுக்கு ஒரு கரெக்டான இன்ஃபர்மேஷன்லாம் யாருமே கொடுக்க மாட்டாங்க. கரெக்டாக நடக்க போகிறது நடக்க இருக்கிறது 3 வேணும்னு சொல்லிட்டு சிவபெருமான்ட்டு எங்களோட ஜாதி வள்ளுவர்னு சொல்லுவாங்க. ஓகே, அவர் போய் தவம் இருக்கும்போது நடக்க போகிறது நடக்க இருக்கிறது 3மே கொடுத்துட்டாங்க. ஓகே, லக்கு இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும். ஓகே, இல்லைன்னா கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்கும். ரைட் என்றால் வளது, ஓகே என்றால் இது. ஓகே. இந்த ஒரு மகனின் நூலுடனே அத்தனைக்கு அப்பாவுக்கு வந்து கூட பிறந்த ஒரு தங்கை இருக்காங்களா உங்களுக்கு? ஆமாங்க. மண்டல் ஏகம் திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. மண்டபத்தில் உங்களுக்கு திருமணம் ஆகலைன்னு சொல்லியிருக்காங்க. இல்லைங்க, தப்பு. இது உங்களதே கிடையாது வருஷத்தில். ஓகே, ஆமாம். அவனை தான் அப்படி மனைவியோட சேர்ந்து வாழலையா? அப்போ இல்லை, தப்பு. மனைவி கூட தான் இருக்கேன். கூட தான் கிடைச்சதான் சார் பார்க்கலாம். சரிங்க சார். இப்போ இவ்வளோ நேரம் படித்ததில் ஃபஸ்ட்டு இது முடிஞ்சிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா என்னோடது கிடைக்கல. ஸோ இப்போ வேறு எது எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி போயிருக்காரு உள்ள. இல்லை வர்றதும் பேசிக்காகவே இதுதான். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே, ஆல்ரெடி நாங்கள் கடவுள் கிடையாது. ஓகே, எங்களை மாதிரி மனுஷன். ஓகே, வாசிக்க மட்டுமே. ஓகே. இது அதான் கிராந்தான்னு சொல்கிறாங்க. ஓகே, அந்த எழுத்துல உள்ளது. அது சின்ன வயசுலேருந்து மனத்துலேருந்து பழகி வந்து ஓகே எழுத கற்றுக்கிட்டு, ஓகே, படிக்க கற்றுக்கிட்டு, அதாவது படித்து சொல்கிறது. சரிங்க சார். அதில் வந்து நான் ஆமாம் இல்லைன்னு சொன்னால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, உங்கள் ஒன்றுமே சொல்லாமல் நாங்கள் கடவுள் கிடையாது கண்டுபிடிக்கணும். கரெக்டுங்க. ஓகே, அதான் பழங்கால சித்தர்கள் தன்னுடைய தவத்தால் எழுதி தவ வலிமையால் எழுதி வச்சுருக்கு. ஓகே, அது கிடைச்சா மட்டும்தான் பார்க்கணும். கிடைக்கலாம் இல்லைன்னு அனுப்பி. ஓகே, ஓகே. அது உங்களுக்கு கிடைச்சி நான் சொன்னது வந்து உங்களுக்கு தவறா ரைட்டா? இல்லை, ஆல்மோஸ்ட் நீங்கள் சொன்னது எல்லாமே கரெக்டு தான். இப்போது எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிங்க இப்போ நீங்கள் காமிச்ச அந்த ஓலையில் இப்போ நான் சொல்லாத டீட்டெயில்ஸ் வேறு ஏதாவது நீங்கள் எனக்கு சொல்ல முடியுமா? நான் சொல்லி அதை கன்ஃபார்ம் பண்ணலாம். அவ்வளோதான் அதில் இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்து அதை வச்சு இப்போ நீங்கள் இது காமிச்சிருக்கிறது இதில் இருக்கிறத வந்து நீங்கள் டீட்டெயில்ஸ் சொல்வீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நாடி ஜோதிடம் பார்த்து முடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு ஒருத்தர்கிட்ட போய் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இன்னொருத்தர்கிட்ட போகலான்ட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தவருடைய இப்போது இன்னொருத்தர்கிட்ட போகலான்ட்டு இருக்கேன். ஸோ இந்த லாட்ஜ் தான் நான் புக் பண்ணியிருந்தேன். இது கோயிலேருந்து ரொம்ப பக்கம். இது வந்து உள்ளே எப்படி இருக்குன்றது உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டேன். நான் இறங்கி என்னுடைய லாட்ஜுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு நாடி ஜோதிடம் அங்கே போனேன்.
அங்கே போகும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் ஃபஸ்ட் டைமை விடவும் 2வது எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. பிகாஸ் நான் நிறைய டீட்டெயில்ஸ் என்னை பற்றி ஷேர் பண்ணல. அவர் சடனாக பார்த்தீங்கன்னா என்னுடைய அப்பா பேர், எங்கள் அம்மா பேர் எல்லாமே கரெக்டாக சொன்னார். ஸோ அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் ஒருத்தவங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நாடி ஜோதிடம் என்பது ஆண் வலதுகை பெருவிரல் ரேகையும் பெண் இடதுகை பெருவிரல் ரேகையும் கொண்டு பார்க்கப்படுகிறது. ஏன் இந்த ரேகை எடுத்து பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனின் ரேகை ஒருவருக்கு மட்டும்தான் இருக்கும். நீங்கள் ரெட்டை பிறவியாக ஒட்டி பிறந்தாலும் அவங்க ரேகை அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். அதன் அடிப்படையில் தான் ஓலைச்சுவடி தேடி எடுக்கப்படுகிறது. ஒரு ரேகை சரியான முறையில் தேடி எடுக்கப்பட்டால் அவருடைய எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய நன்மை தீமைகளை துல்லியமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன் ரேகை எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பா பேரோ அம்மா பேரோ ராசி நட்சத்திரமோ மற்றவங்க எல்லாருக்கும் பொருந்தி வரும். ஆனால் அவங்களுடைய ரேகை என்பது யாருக்கும் பொருந்தாது. அவருடைய ரேகை அவருக்கு மட்டும்தான் பொருந்தும். அதன் அடிப்படையில் தான் ஓலைச்சுவடி எழுதி வைக்கப்பட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில் மட்டுமே ஓலைச்சுவடி பார்க்கப்படுகிறது. படித்து சொன்னார். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் நல்லாவே இருந்தது. பிகாஸ் நான் நிறைய டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணல. பட் என்ன பற்றின டீட்டெயில்ஸ் என்னுடைய கரெக்ட் டீட்டெயில்ஸ் அவர் ஷேர் பண்ணார். லாஸ்ட் டைம் எனக்கு அந்த விநாயகர் கோயில் மேலே ப்ரெடிக்ட் பண்ணதும் இவர் எனக்கு ப்ரெடிக்ட் பண்ணதுமே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எந்த ஒரு ப்ரெடிக்ஷன்ஸுமே ஒன்றா இல்லை. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். அந்த வீடியோவில் ஒருத்தர் வந்து ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இருந்தார். அது கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஒரு ஃபாரினருக்கு அவங்க ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அவரை மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் போனேன். ஆக்சுவலி அவர் அவைலபிளாக இல்லை. நான் அவர் கால் பண்ணால் அவர் அவைலபிளாக இல்லை. அவர் வேற ஒருத்தர் எனக்கு சஜஸ்ட் பண்ணார். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அங்கே வைத்தீஸ்வரன் கோயிலில் நாடி ஜோதிடம் படிக்கிறவங்க ரொம்ப குறைவான பேர் தான் இருக்கிறாங்க. பட் கமிஷன் ஏஜென்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஃபார் இருந்தது. பிகாஸ் நான் ஃபஸ்ட் டைம் பார்த்த இடம் எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. செகண்ட் டைம் பார்த்தது சர்ப்ரைசிங்காக இருந்தது. பட் ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும்தான் அவர்கிட்ட இருந்தது. என் பேர், எங்கள் அப்பா பேர், எங்கள் அம்மா பேர், என் ஒய்ஃப் பேர் அவ்வளோ பர்ஃபெக்டாக சொன்னாங்க. ஸோ அது ரொம்பவே ஷாக்கிங்காகவும் ரொம்பவே சர்ப்ரைசிங்காக இருந்தது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னுடைய ஃபஸ்ட் எவர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ரிவ்யூ. நாடி ஜோதிடம் பார்க்குறதுக்காக வைத்தீஸ்வரன் கோயில் போனேன். ஃபஸ்ட் டைம் ஒருத்தர்கிட்ட பார்த்தேன். அந்தளவுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இல்லை, எந்த ஒரு த்ரில்லுமே இல்லை. செகண்ட் டைம் ஒருத்தர்கிட்ட போனேன். ஓகே ஃபைன், நல்லா இருந்தது, த்ரில்லிங்காக இருந்தது. எனக்கு எல்லாருமே சொன்ன ஒரு பேசிக்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஓலை கிடைக்கணும், கிடைச்சாதான் உங்களுக்கு சொல்ல முடியும், இல்லைனா சொல்ல முடியாதுன்னு. பட் சர்ப்ரைசிங்லி என்னுடைய ஓலை இருந்தது. லக் வேணும், லக் இல்லைனா கிடைக்காதுன்னு சொன்னாங்க. அது என்ன அர்த்தம்னா, நான் லக்கியா இல்லை இதில் வேறு ஏதாவது இன்டெரக்டான விஷயங்கள் இருக்கா எனக்கு தெரியாது. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. பிகாஸ் நான் தனியாக போனேன், ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். இப்போ செகண்ட் டைம் போகும்போது எனக்கு நல்ல ஒரு ஐடியா இருக்கும். கண்டிப்பாக எங்கே போகணும், யார்கிட்ட போகணும், எப்படி பேசணுன்ற ஒரு ஐடியா இருக்கும். பட் ஃபஸ்ட் டைம் போகும்போதே இட்ஸ் ஓகே குட் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப பேட் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்ல முடியாது, எல்லோரும் ஏமாத்துறாங்கன்னு சொல்ல முடியாது, எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. நிறைய ரிவ்யூஸ் பார்த்துட்டு இருந்தேன் நிறைய. ஃபைனலி நான் இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயமா சொல்ல விருப்பப்படுறது, உங்களுக்கு கரெக்டான நாடி ஜோதிடம் படிக்கணும், கரெக்டானவர்கிட்ட படிக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் கொடுங்க. 1 day 2 day டைம் கொடுங்க அவங்களுக்கு. அவங்களே உங்களை கூப்பிடுவாங்க. கூப்பிட்டுட்டு அப்போ உங்களுக்கு படித்து சொல்லுவாங்க. மேபி அந்த டைமில் உங்களுக்கு கரெக்டான எக்ஸ்பீரியன்ஸ், கரெக்டான ப்ரெடிக்ஷன்ஸ் கிடைக்கலாம். நான் போனது ப்ரெடிக்ஷன்ஸ்க்காக கிடையாது, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்க்காக. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் டோட்டலி நல்லா தான் இருந்தது. எந்த ஒரு பெரிய பேட் எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லை. என்ன ஒரு விஷயம்னா, நீங்கள் சேஃபாக இருக்கணும். அங்கே கமிஷன் ஏஜென்ட்ஸ் ரொம்ப அதிகமான பேர் இருக்காங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் சேஃபாக இருக்கணும்.